வணக்கம். வெல்கம் டூ ஸ்பார்க் அகாடமி. கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி நடந்த பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கான 30 தமிழ் வினாக்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே டிஆர்பி ப்ரொவைட் பண்ண ஆன்சர்ஸ் தான் இதுல பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வுல கேட்கறது எல்லாமே 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து மட்டும் தான் கேட்கறாங்க. அதேதான் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் கேட்கறாங்க. பேப்பர் 1 அண்ட் 2லயும் 10ஆம் வகுப்பு தமிழ் புக்லேருந்து அதிகபட்சமான வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ நம்ம 2த்துக்குமே இது வந்து ஒரு சிறந்த தயாரிப்பு முறையா இருக்கும். கேள்வி எண் 1. ஏற்பாடு என்பது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும், முன்பணிக்காலம், ஞாயிறு மறையும் நேரம், காலை 6 மணி முதல் 10 மணி வரை 4 ஆப்ஷன் குடுத்திருக்கிறாங்க. ஏற்பாடு என்பது ஞாயிறு மறையும் நேரம், அதாவது சூரியன் மறையும் நேரம். வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வர். தவறு. வாகைப்பூவை சூடி மகிழ்வர். அப்போ நமக்கு கூற்று 1 தவறு. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகைப்பூவை சூடி மகிழ்வர். இதுவும் தவறு. பகையரசர்கள் வலிமையை நிலைநாட்ட தும்பை பூவை சூடி மகிழ்வர். ஸோ கூற்று 1, 2 இரண்டுமே வந்து தவறு. ஆப்ஷன் பி. அகவற்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்ந்தெடுக. இப்ப அகவற்பா அப்படின்னா அகவல் ஓசை, அதாவது சொற்பொழிவாற்றுதல் மாதிரி இருக்கும். அது வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அதுக்கு பொருந்தாத நூல் எது அப்படின்னு கொடுத்துட்டு மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெருங்கதை, நாலடியார் 4 நூல் கொடுத்துருக்காங்க. அகவற்பாவுக்கு பொருந்தாத நூல் எதுன்னு பார்த்தோம்னா நாலடியார். ஏன்னா நாலடியார் வந்து செப்பல் ஓசை. நாலடியாரும் திருக்குறளும் வெண்பாவால் ஆனது. வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. செப்பல்னா சொல்றது. சொல்றது மீன்ஸ் உரையாடுவது. ஒருத்தவங்க கேட்கறதுக்கு உரையாடுறது மாதிரி, சொல்லுவது மாதிரி, செப்புவது மாதிரி இருக்கிறதால அது செப்பல் ஓசை. வெண்பா வகையில் அமைந்தது நாலடியார். இது வந்து அகவற்பாவுக்கு பொருந்தாது. கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அதிவீரராம பாண்டியர். கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினம் எதை பற்றியதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கி ராஜநாராயணன் எழுதியது. பெண் விடுதலையை பின்னணியாக கொண்டதா, பழந்தமிழர் பண்பாட்டினை மையமாக கொண்டதா, விளிம்பு நிலை மக்கள் வாழ்வை மையமாக கொண்டதா, இந்திய விடுதலை போராட்ட பின்னணியை கொண்டதா கேட்டனா ஆப்ஷன் டி, இந்திய விடுதலை போராட்ட பின்னணியை கொண்டது. கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற ஒரு கதை வந்து இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபானாற்று படை குறிப்பிடும் உணவு குழல் மீன் கறி. நெய்தர் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக குழல் மீன் கறியை கொடுக்குறாங்க. இதை பத்தி எதுல சொல்லியிருக்கிறாங்கன்னா சிறுபானாற்று படை நூல்ல சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்துகன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் எழுதிய நூல்களும் இந்த பக்கம் எழுதிய ஆசிரியர்களும் காலக்கணிதம், மேகம், காசி காண்டம், பரிபாடல். இந்த காலக்கணிதம் வந்து முன்னாடியே ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. மீண்டும் இதுல வந்து என்ன ஆகுதுன்னா ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. அதாவது காலக்கணிதம் கண்ணதாசன், மேகம் நாகூர் ரூமி, காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர், பரிபாடல் கீரந்தையார். கண்ணிற்கு காட்சி தராமல் அரியணவாய் இருக்கும் மலரை தேர்க. நெருஞ்சி மலர், பூளை மலர், பலாமலர், கள்ளி மலர். இதுக்கு ஆப்ஷன் வந்து பலாமலர் அப்படின்றதான் இதுக்கு சரியான பதில். வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு கவிதை நூலா, வரலாற்று புதினமா, சிறுகதை தொகுப்பா, சூழலியல் கட்டுரையான்னு கேக்குறாங்க. வானம் வசப்படும் அப்படின்றது வரலாற்று புதினம். உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்நீர் சுடரிய ஊழியும் பனியோடு. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள
பண்புத்தொகை சொல்லை தேர்ந்தெடுக. செந்தீ, செம்மையான தீ. செந்தீ அப்படின்றது தான் இதுல இருக்கிற பண்புத்தொகை சொல். இல் நுழைகதிர் எனும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுக்க. இல் நுழைகதிர் எனும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை அப்படின்றது சரியான பதில். ஆப்ஷன் சி. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை. உனக்கு படிக்கத் தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது? மருத்துவர் முத்துலட்சுமி, மேரி மேக்லியோர் பெத்யூன், கமலா லயன், மிஸ் வில்சன். ஆப்ஷன் பி. மேரி மெக்லியோர் பெத்யூன் அப்படின்றவங்கள மையப்படுத்தி தான் உனக்கு படிக்கத் தெரியாது அப்படிங்கிற நூல் வந்து எழுதப்பட்டுள்ளது. கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். யார்கிட்ட சொல்றாருன்னா இளங்கோவடிகள் கிட்ட சொல்லுவாரு. இந்த கேள்வி வந்து ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. பெண்ணிடை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க. பாண்டியனை குறிக்கும் சொல் வந்து மீனவன். ஆப்ஷன் பி. மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது இடவழுவமைதி. அவனை பத்தி அவனே அவனோட பேரை சொல்லிக்கிறதால அது வந்து இடவழுவமைதி. இந்த வழுவமைதியிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து தகுதி தேர்வுல வந்துட்டே இருக்கு. தமிழ் தகுதி தேர்வுல. வழுவமைதி சார்ந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்துடுது. அரசனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணையை பாடுவது பாடாண் திணை. பாடு ஆண் திணை. இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க. தாள், கழை, ஓலை, தோகை. இதுல தாள், ஓலை, தோகை எல்லாமே இலையின் பெயர் தான். கழை அப்படின்றது இலையின் பெயர் கிடையாது. கழைனா கனின்னு அர்த்தம். பொறுத்துக. வீசுதென்றல், நன்மொழி, அண்ணன் தம்பி, சாரை பாம்பு எல்லாமே பண்பு தொகையா உம்மை தொகையான்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ வீசுதென்றல் அப்படின்றது வினைத்தொகை. வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் அப்படின்னு வரும். நன்மொழின்றது பண்பு தொகை. அண்ணன் தம்பின்றது அண்ணனும் தம்பியும். சாரை பாம்பு அப்படின்றது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் எனும் உரிபொருளுக்குரிய திணை வந்து நெய்தல் திணை. இந்த அகப்பொருள் திணை எல்லாமே வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கால வழுவமைதியை தேர்க. இப்ப ஜஸ்ட் பிஃபோர் வந்து இட வழுவமைதி பார்த்தோம். கால வழுவமைதினா நாளை எதிர்காலத்தில் நடைபெறுவதை உறுதிப்படுத்தி சொல்றது. அதாவது நம்ம போனதுல என்ன பார்த்தோம்னா முதலமைச்சர் நாளை வருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் இதுல வந்து இந்த 4 ஆப்ஷன் பார்க்குறோம். இந்த மகிழன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்றது இட வழுவமைதி. தமிழினி இரவு சோறு உண்டான் அப்படின்றது திணை வழுவமைதி. வீட்டில் காகம் கத்தினால் உறவினர் வருவர். அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இதோ வந்துச்சு பாருங்க. ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா? இது வந்து கால வழுவமைதி. வேம்பு, ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் வந்து முத்து. வேப்பமுத்து, ஆமணக்கு முத்து அப்படின்னு சொல்லுவாங்க.
பாவலரேறுவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது? திருக்குறள் மெய் பொருளுரை. எதிர்மறை தொழிற்பெயரை தேர்க. வாழ்க்கை, நடவாமை, ஈதல், காட்சி. இதுல எதிர்மறை தொழிற்பெயர் நடவாமை. பொதுமொழியை தேர்க. கண்ணன், படித்தான், மலர், வேங்கை. இதுல வேங்கை அப்படின்றதுதான் பொதுமொழி. விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர். கலைஞர் எனும் சிறப்பு பெயர் கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா தூக்குமேடை நாடக பாராட்டு விழா. வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி. கூற்று 1, ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு, சரி. கூற்று 2, 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பாவாகும், அது தவறு. ஆப்ஷன் பி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கர். சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர் அயோத்திதாசர். இப்ப நாம பார்த்த இந்த 30 வினா விடைகளும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் 2025 அக்டோபர்ல நடந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வு வினாக்கள். இதே போல இதுக்கு முன்னாடி 2 வீடியோ தமிழ் தகுதி தேர்வு சார்ந்து போட்டிருக்கிறோம். அதுலயும் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸும் பாருங்க. இது நமக்கு தகுதி தேர்வுக்கு மட்டும் இல்லாம வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, மாவட்ட கல்வி அலுவலர் தேர்வு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தேர்வுகளுக்குமே ரொம்ப உதவியா இருக்கும். பர்டிகுலரா சொல்லணும்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது. அனைத்து வீடியோக்களையும் தவறாம பாருங்க. நமக்கு ஒரு படிச்ச மாதிரி ஒரு நல்ல ரிவிஷன் கிடைக்கும். தேங்க்யூ.